இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் தொடங்கியுள்ள நிலையில் காஷ்மீர் எல்லையில் இந்திய ராணுவம் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் வான்பகுதிக்குள் பறந்துவிட்டு திரும்புகின்றன. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் இந்திய கடற்படையின் சத்தத்தை காணவில்லையே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிப்பார்வைக்கு பார்த்தால் இந்திய கடற்படை ஒரு ஸ்டாண்ட்பை மோடில் இருப்பது போல தெரிந்தாலும் அவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள் என்றும் ஓசைப்படாமல் சில காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்திய கடற்படையின் கப்பல்கள் இந்திய கடலிலும் அரபுக் கடலிலும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ரோந்து நடவடிக்கையில் ஒரு வியூகம் அமைக்கப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள். அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போது திரையில் பார்க்கும் வரைபடத்தில் ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம். அது என்னவென்றால், இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தானின் கடல் எல்லை மிகவும் குறுகியது. அதனால் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தானின் கடற்படையின் அளவும் சிறியது. கப்பல்களின் எண்ணிக்கையும் குறைவு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் வலுத்தால் அது தரையிலும் வானிலும் மாத்திரமின்றி கடலிலும் இருக்கும். அதற்கான முன்னேற்பாடுகளை இந்திய கடற்படை செய்ய தொடங்கிவிட்டதாக தெரிய வருகிறது. அதன் முக்கிய பகுதிதான் நான் குறிப்பிட்ட கடல் வியூகம். அதை பார்ப்பதற்கு முன் இரு நாடுகளின் கடற்படைகளின் பலத்தை முதலில் பார்த்துவிடலாம். இந்திய கடற்படை கப்பல்கள் ரோந்து செய்யும் போது ஒரு வியூகம் அமைக்கப்பட்டு உள்ளதாக கூறினோமே, அந்த வியூகம் என்னவென்றால், கப்பல்கள் அந்த நிமிடத்தில் எந்த திசையில் நகர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டால் அதிகபட்சம் 4 மணி நேரத்துக்குள் அந்த கப்பல்களால் கராச்சி துறைமுகத்தை வந்தடைந்துவிட முடியும் என்ற வகையில்தான் அவற்றின் நகர்வுகள் இருக்கும்படி உள்ளது என்கிறார்கள். கராச்சி துறைமுகத்தை 4 மணி நேரத்தில் வந்தடையக்கூடிய தொலைவுக்கு மேல் இந்திய கப்பல்கள் கடந்த சில தினங்களாக செல்வதில்லை. இந்திய கடற்படை முற்றுகையிட திட்டமிட்டுள்ள துறைமுகம் கராச்சிதான். அதனால்தான் இந்திய கடற்படையின் கண்கள் கராச்சியை நோக்கியே இருக்கின்றன. கராச்சி துறைமுகத்தை இந்திய கப்பல்கள் முற்றுகையிட்டால் பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பல்கள் உடனே அங்கே விரைந்து வரும் என்பது இந்திய கடற்படைக்கு நன்றாக தெரியும். எனவே பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பல்கள் கராச்சி துறைமுகத்துக்கு வருவதற்கு முன் அவற்றை கடலில் இடைமறிக்க வேண்டும். அதற்கு இந்திய கடற்படையின் வசம் இருக்கும் அருமையான உபகரணம் அமெரிக்க தயாரிப்பு P-81 ரக விமானங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் 8 P-81 ரக விமானங்கள் இந்திய கடற்படைக்காக வாங்கப்பட்டன. இந்த ரக விமானங்களை MMA என்பார்கள். அதன் விரிவாக்கம் மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராஃப்ட். இந்த விமானங்களால் செய்யக்கூடிய பல மிஷன்களில் ஒன்று கடலின் அடியே உளவு பார்ப்பது. அதாவது இந்த விமானங்கள் கடலுக்கு மேல் பறந்தபடி நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்கள் எங்கே உள்ளன என்பதை உளவு பார்க்க முடியும். அதற்கான உபகரணங்கள் இந்த விமானத்தில் உள்ளன. அமெரிக்க கடற்படைக்காக போயிங் நிறுவனம் பிரத்யேகமாக தயாரித்த விமானம் இது. அதன் பின் ஒரு சில நட்பு நாடுகளுக்கு மட்டும் இந்த விமானத்தை கொடுப்பது என்ற முடிவை எடுத்தது அமெரிக்கா. அந்த வகையில் P-81 ரக விமானங்கள் இந்தியாவுக்கு கிடைத்தன. இன்றைய நிலையில் அமெரிக்க கடற்படைக்கு அடுத்தபடியாக P-81 ரக விமானங்களை அதிக எண்ணிக்கையில் இயக்குவது இந்திய கடற்படைதான். கராச்சி துறைமுகத்தை இந்திய கடற்படை முற்றுகையிடுவது என்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவற்றை விட முக்கிய துருப்புச்சீட்டு ஒன்றும் இந்தியாவிடம் உண்டு. அதுதான் INS விக்ரமாதித்யா, இந்தியாவிடம் உள்ள விமானம் தாங்கி கப்பல். இந்த கப்பலில் 24 MiG-29K ரக விமானங்களும் உள்ளன. INS விக்ரமாதித்யா கராச்சி துறைமுகத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தான் கடற்படையால் நகரவே முடியாத நிலை ஏற்படும்.
இந்திய கடற்படையின் கப்பல்கள் கராச்சி துறைமுகத்துக்கு 4 மணி நேரத்துக்குள் வந்து சேர்வது போலவே INS விக்ரமாதித்யா விமானந்தாங்கி கப்பலும் கராச்சி துறைமுகத்துக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இடத்தில் தான் நிற்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தற்போது தரையிலும் வானிலும் நடக்கும் மோதல் கடலில் இறங்கினால் INS விக்ரமாதித்யா கராச்சியை நோக்கி நகரும் என ஊகிக்கலாம்.